I welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நல்லா வாட்சி பாருங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். அதாவது என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். இதுக்கு அடுத்து எந்த வாக்கியம் வரலாம்? கீழே கொடுத்துருக்கிற 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி வரும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பொறுமையாக எல்லா சென்டென்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன், ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்ஸ் எது? பிகாஸ் வி ஷுட் நாட் கம் டு எ கன்க்ளூஷன் வித்தவுட் நோயிங் இட். நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த சென்டென்ஸ் தான் இந்த மேலே கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸோட ஃபாலோ பண்ணி வரும். மற்ற சென்டென்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள், இரலவெண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இது உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். I am Ahmad. I am a first class diploma holder in electronics engineering. இதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி வாக்கியம் கீழே 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம்? 3 வாக்கியங்களையும் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now check your answer. I am Ahmad. நான் அகமத். I am a first class diploma holder in electronics engineering. I did my diploma in Government Polytechnic College. அந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரும். மற்ற 2 சென்டென்சஸும் irrelevant. Now look at the first sentence. This secret information received by us yesterday is an important one. இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. This secret information received by us yesterday is an important one. நேற்று நம்ம ரிசீவ் பண்ண ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் டூ. அதை யாருக்கிட்டையும் பகிர முடியாது, அது கான்ஃபிடென்ஷியல். நெக்ஸ்ட் ஒன். We are taking necessary steps to keep the places tidy. நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லா இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்ஸ் எதுவாக இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, 3 சென்டென்சஸே ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். We are taking necessary steps to keep the places tidy. Cleanliness is important. சுத்தம் மிகவும் முக்கியம். மற்ற 2 சென்டென்சஸும், அதாவது கீழே இருக்கிற 2 சென்டென்சஸும் irrelevant sentences. Last week he had phoned me and informed his arrival. இதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி சென்டென்ஸ் கீழே 3 சென்டென்சஸில் எது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போன வாரம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் வர்றதா என்கிட்ட சொல்லியிருந்தார், ஆனால் நான் மறந்துட்டேன், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். I forgot to tell. Other sentences are irrelevant. ஃபாலோ பண்ண முடியாது. Now look at this question. Will you come with me? இது ஒரு கொஸ்டின். இதுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் எதுவாக இருக்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Will you come with me? நீ என் கூட வருவியா? Oh sure. கண்டிப்பாக வர்றேன். Oh sure. That's the correct answer. Now look at this sentence. Father told his son that he was going to Ooty. இதனுடைய அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்ஸ் கீழே இருக்கிற 3 சென்டென்சஸில் எதுவாக இருக்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Father told his son that he was going to Ooty. அப்பா மகன்கிட்ட சொல்கிறாரு, நான் ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னு.
the son told his father that he would join him. மகன் வந்து நான் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். he has not done his work yet. அவர் இன்னும் அவருடைய வேலையை செய்து முடிக்கவில்லை. இதை ஃபாலோ பண்ணி வர்ற கொஸ்டின்ஸ் கீழே இருக்கிறது கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கொஸ்டின் டேக்ஸ், அதாவது கொஸ்டினோட ஷார்ட் ஃபார்ம். இதில் எது கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேஸ் வந்திருக்கு பாருங்கள் அந்த சென்டென்ஸில். ஹி ஹேஸ் நாட் டன் ஹிஸ் ஒர்க் எட். அதனால் கொஸ்டின் டேக்லையும் ஹேஸ் தான் வரணும். ஹேஸ் ஹி, தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் டேக்ஸ் பற்றி இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். கொஸ்டின் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. நவ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். டைரக்டர் பிளான்ஸ் எ சீன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்ஸ் என்னவாக இருக்கும்? ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டைரக்டர் பிளான்ஸ் எ சீன். டைரக்டர் ஒரு சீனை பிளான் பண்ணிட்டாரு. அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதில் நடிக்கிறவங்களுக்கு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் டு தி ஆக்டர்ஸ். ஐ சி கோபி கம்மிங். இதனுடைய ஃபாலோயிங் சென்டென்ஸ் என்னவாக இருக்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கோபி வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஐ சி கோபி கம்மிங். ஹி வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ். அவர் புதிய ஆடை அணிந்திருக்கிறார். நோ தேங்க்ஸ். இஃப் said with the word no preceding thanks, it means refusing. இந்த வாக்கியத்துடைய மீனிங்கை முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் இதை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நோ தேங்க்ஸ் இந்த மாதிரி சொன்னோன்னா பணிவாக ரெஃப்யூஸ் பண்ணுறோம், அதாவது பணிவாக ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னு அர்த்தம். நோ தேங்க்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெஃப்யூசிங் எனி திங் ஆஃபர்டு இன் எ பொலைட் வே. ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ தேட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற 2 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகாது. ஹி செக்ட் ஆல் த புக்ஸ் அண்ட் புட் தம் இன் எ பாக்ஸ். அவர் புக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு, அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வைக்கிறார். இதை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த சென்டென்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்க பாருங்கள். ஹி செக்டு. ஸோ அந்த ஆப்ஷன் த பாக்ஸ் வாஸ் க்ளோஸ்டு தென் அன்சீல்டு. ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதுதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற சென்டென்ஸ். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. எல்லா சென்டென்ஸஸையும் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். வி கேன் ஃபைண்ட் எ சொல்யூஷன். ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். எவ்ரி திங் ஹேஸ் எ சொல்யூஷன். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.